வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் ஆனது கண்டு இந்த படி சார்ந்த வானுடைய நினைப்பதல்லால் இறைவன் அடி சார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்று எண்ணும் அன்பர்களே, நாமெல்லாம் என்ன ஆக போறோம்? ஆமா, ஏன்னா என் ஆன்மீகத்துக்கு இந்த பாடல் தான் கொண்டு வந்தது. சரி, இறையர்களும் குருவர்களும் சோசகமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தோம், பெண் துணையால் வளர்கிறோம், பெண்ணின் பெருமை உணர். எத்தனை பேர் பெண்ணுடைய பெருமையை உணர்றோம்? எங்க எல்லாம் பெண்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இவங்களே ஆண்கள். ஆமா, மைனாரிட்டி. அப்பா 10:1 நிறைய இருக்காங்க. ரைட், சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆக இவ்வளவு தூரம் அவங்க வந்ததுக்கு எவ்வளவு போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தா, கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, அவங்க கண்ணீர் சிந்தல, ரத்தத்தை சிந்திருக்காங்க. இன்னைக்கு நான் பேச வேண்டியது எல்லாம் பிரேமலதா அம்மா எல்லாமே பேசிடுச்சு, எல்லா துறையிலையும் ஆச்சுங்களா. எந்தெந்த துறையில எப்படி முன்னேற்றம் அப்படிங்கிறத அருமையா அம்மா பேசிட்டாங்க. இருந்தாலும் நாம பார்க்கலாம். ஆக எல்லாமே சாக்ரட்டிஸ் எல்லாம் பெண்கள் ஒரு போக பொருளுங்கிறார். அரிஸ்டாட்டில்லாம் ஆண்கள் ஆளணும், பெண்கள் ஆளப்படணுங்கிறார். அவங்க என்ன இலக்கியம் எழுதியிருக்காங்களா, சமயம் ஏதாவது தொட்டு இருக்காங்களா, அல்லது எந்த ஒரு இதுவும் கிடையாது. பணிப்பெண்கள் மாதிரி, அடிமை மாதிரி பெண்களும் அப்படிங்கிற வரிசையில கொண்டாடுறாங்க. பெண்கள் ஆண்கள் சொல்றபடி கேட்கலன்னா நடுத்தெருவுல நாய்க்கு இரையாக்கணும்னு சொல்றாரு ஒரு அறிஞர். எப்படி எப்படி எல்லாம் பெண்கள் இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க பாருங்க. பெண்கள் சந்தன மாதிரி மேல பூசிக்கணும், இசை மாதிரி கேட்கணும். இந்த மாதிரி பெண்களை பத்தி அவங்க சொல்ற போது ஏகப்பட்ட ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஆண்கள் மட்டும் மகர்ஷி மாதிரி இருந்துகிட்டு பெண்கள் அடிமையா இருந்தா அந்த வீடு முன்னேறுமா? நாடும் வீடும் பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கலன்னா நாடும் முன்னேறாது, வீடும் முன்னேறாது. ஆக பெண்கள் அவங்க மனசுல என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஆள் மனதுல அவ்வளவு எளிது அல்ல பெண்கள் மனதை பத்தி. ஒரு ராஜா ஒரு சண்டையில போர் நடக்குது, பக்கத்து நாட்டுக்காரனை பிடிச்சிடுறாரு. என்னை விட்டுருங்கிறான். என் காதலி ஒரு கேள்வி கேட்கிறா, அப்படி அதுக்கு பதில் சொல்லிட்டு உன்னை விட்டுறேன். என்ன கேள்வி? ஒரு பெண்ணினுடைய ஆள் மனதுல என்ன இருக்கும்? எங்கேயோ அலையிறா, அப்படி பதில் சொன்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லி. ஆனா எங்கேயும் பதில் கிடைக்கல. ஒரு சூனியக்கார கிளவி கிட்ட போய் ஒரு பெண்ணினுடைய ஆள் மனதுல என்ன இருக்குன்னு கேக்குற. அப்படி நான் பதில் சொல்லிவிடுறேன், நீ இப்ப பதில சொன்னா உன்னை விட்டுருவாரு ராஜா, எனக்கு என்ன கிடைக்கும்? நீ என்ன கேக்குறியோ அதை நான் கொடுத்துறேன், ஓகே சொல்லிடுற. அப்படி சொல்லாம என்ன கொடுப்பேன்னு கேட்டா, நீ என்ன கேக்குற அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லாமா? என்னன்னு தெரியாம வாக்கு கொடுக்க. ராமாயணத்துல தசரதர் என்ன கொடுத்துட்டாரு? வாக்கு கொடுக்கவும் தான் மாட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி நீ பதில மட்டும் சொல்லு, நான் விடுதலை ஆயிட்டுனா நீ கேட்கறத செய்யற. ஓகே போனாரு. உன்ன பதில் சொன்ன அப்படி அந்த அம்மா தன் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு பெண் தானே எடுக்கணும்னு விரும்புவா. அப்படி எப்படிங்க? தன் சம்பந்தப்பட்ட விஷய முடிவு யார் எடுப்பாங்க? தானே எடுக்கணும்னு தான் விரும்பாங்க. நீ போய் இந்த பதில சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புற. அப்படி போற. அப்படி அங்க சொல்ற. அப்படி அந்த ராஜா கிட்ட, ராஜா காதலி கிட்ட சொல்ற. அப்படி சரியான பதில், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்ட்டு. அப்படி அங்க முடிஞ்சது, விடுதலை ஆயிடுறாரு. இங்க வராரு சூனிகாரி கிளவிக்கிட்ட, என்ன உனக்கு வேணும் அப்படிங்கிற. அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க. பல்லு பகுடு போய் 80-85 வயசு கிளவின்னு வச்சுக்கோங்க.
நாளைக்கு 9 to 10 நல்ல நேரம் வந்துரு. ஓகே வரேன். பேச்சு மாற முடியாத, வாக்கு கொடுத்துட்டா. இப்ப மாதிரிலாம் இல்ல, இப்பெல்லாம் எழுதுனாதான் பேச்ச கொடுத்துட்டாங்க. ஓகே, மறுநாள் வர அப்படி சூனிகாரி உட்கார்ந்த இடத்துல ஒரு அழகான பெண் உட்கார்ந்துட்டு இருக்கா, அப்படி தேவதை மாதிரி. இங்க ஒரு கிளவி இருந்தா அப்படி, நான் தான். என்ன இப்ப தேவதை மாதிரி? அதுவும் நான் தான். இப்ப சொல்லு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அம்மா சூனி கிளவி ஒரு கேள்வி கேக்குது. என்ன நீ வெளியில கூட்டிக்கிட்டு போகும்போது தேவதையா இருப்பேன், வீட்டுக்குள்ளார சூனிகாரி கிளவியா இருப்பேன். இல்ல வீட்டுக்குள்ள தேவதையா இருப்பேன், வெளியில போகும்போது சூனிகாரி கிளவியா இருப்பேன். என்ன சொல்ற? அடுத்த வினாடியே இது உன்னுடைய சம்பந்தப்பட்ட பதில், இதுல என்ன கேட்க கூடாதுன்னு அப்படி உடனடியா அந்த பொண்ணு நான் எப்பயுமே நான் இளமையா இருக்கிறேன், தேவதையா இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தான்னு முடிவு. அப்ப ஒரு பெண்ணுக்கு நாம உரிமை குடிக்கிறவங்க தான் என்ன படிக்கணுங்கிறத அந்த வீட்டுல ஒரு படிக்காத அண்ணன் தான் முடிவு பண்றான். என்ன ட்ரெஸ் பண்ணுன்னு அந்த வீட்டுல இருக்கிற பெரியம்மா முடிவு பண்ணுது. அதனால ஒரு பெண்ணினுடைய ஆள் மனதுல என்ன இருக்குங்க? தன் சம்பந்தப்பட்ட முடிவை தான் எடுக்கணுங்கிறது தான் இதனுடைய. ஆக அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு பொண்ணுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வயசுக்கு வராதுக்கு முன்னாடி எங்க பாட்டி எல்லாம் பண்ணாங்கன்னாங்க. இப்பதான் தெரியுது 4 வயசு 5 வயசுல தாய் மாமனை பிடிச்சு கட்டி வச்சிடறது, சொந்தம் போக கூடாதுன்னு. இப்படி அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி 5 வயசுல கட்டி ஒரு 10 வயசு பையன் வச்சுக்கங்க, அந்த பையன் தவறிட்டானா அந்த பொண்ணு விதவியா. வெள்ளை சட்டைக்கு இருக்கிற மரியாதை வெள்ளை புடவைக்கு இருக்குமா? இருக்காது. அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணு ஆகி போச்சுன்னு சொன்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு விதவையாம். சரி, ஒரு விசேஷத்துக்கு தவிர்க்க முடியாம சொந்தத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அதை இந்த மாதிரி மாடிப்படியில நம்ம இப்பெல்லாம் செப்பல் விட்டுட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி கீழே மாடிப்படியில உட்கார வச்சுட்டு மேல கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. அப்போ ஒரு இளைஞன் வரான், பாக்குறான், என்ன ஏன் இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்குதுன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு, இப்ப 10, 12, 13 வயசு ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா அது விதவைன்னு சொல்லும் போது அந்த பொண்ணை நான் கட்டிக்கிறதுக்கு தயார்னு ஒரு பேப்பர்ல எழுதுறான், சுருட்டுறான், அந்த பொண்ணு கிட்ட போட்டு போறான். நான் இப்பயே நைட் பாம்பே போகணும், நீ என்ன கட்டிக்க திருமண ஆசைப்பட்டீங்கன்னா வா. அந்த பொண்ணும் பாத்துறது இவனும் பாத்துறான், வா அந்த இடத்துக்கு வா, முன்னாடி வா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சீட்டை எடுக்குது, பொண்ணு பாக்குது, அழுவுது. ஏன்? அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது. இத ஒரு கதையா டீச்சர் சொல்லுவாங்களாம். அந்த டீச்சருக்கு முன்னால கதை கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இப்ப சொன்னது, சரி சரி டீச்சர், இப்ப அந்த பொண்ணு என்னதான் பண்ணுதுன்னா, நான் தான் இப்ப அந்த டீச்சர் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன், இப்ப நான் வந்து இப்படி நிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக படிப்பு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு இருந்த காலத்துல இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலையும் +2ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க? பசங்களை கேட்டா என்னடான்னா அவங்களுக்கு எல்லாம் நாங்க விட்டு கொடுத்துறோம், இவனுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு வழி இல்ல, கேட்டா பெண்களுக்கு விட்டு கொடுத்துறானா. அப்படி போயிட்டு இருக்குது. அப்படி எவ்வளவு பேர் இன்னைக்கு மகாத்மா வந்து பெண்களை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னார. தென்னாப்பிரிக்காவில வக்கீல் தொழில் பார்க்கும்போது அங்க தலித் கிறித்துவர், அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி செப்டி, இது பாம்பே கக்கூஸ் கிடையாது, மலத்தை பானையில அந்த மாதிரி டாய்லெட் அந்த ஹோல்ஸ்ல போனா மறுபடியும் அதை தூக்கிட்டு போய் வெளியில போய் டிச்சில் ஊத்திட்டு வரணும். அப்ப அந்த அம்மா கஸ்தூரிபாய் ஒரு தலித் கிறித்தவரனுடைய மலத்தை நான் தீண்ட மாட்டேன், தொடமாட்டேன்னு சண்டைக்கு வருது. வெளியில போ, நான் சொல்றபடி கேட்டா நீரு, இல்லாட்டினா ஊட்ட விட்டு வெளியில போ. இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் மகாத்மா ஆனார். பாரதியார் செல்லம்மாவை பத்தி நல்லா பேசினாங்க. எவ்வளவோ பிரச்சனை பண்ணிட்டு தான் மறுபடியும் பெண்ணுரிமையை பத்தி பேசியிருக்காரு. புத்தர் நம்ம இயக்கத்துல பெண்களை சேர்த்தனோம்னா நம்ம இயக்கம் கெட்டு போயிடும், பெண்களே வேண்டான்னாங்க.
இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஆதி காலத்திலிருந்து பெண்களை அடிமையாவ அவங்கள பல துன்பங்களுக்கு ஆளாக்கித்தான் வச்சிருந்தாங்களே ஒழிய யாருமே பெண் உரிமைங்கிறதெல்லாம் அதுவும் சதி என்ற கொடுமை. பெண்கள் ஆண்கள் செத்து போயிட்டா என்ன பண்ணுங்க, உடன்கட்டை. மகரிஷிட்டு கேட்டாங்களாம், அதை மீண்டும் தீவிரப்படுத்தணும், அதெல்லாம் கொஞ்ச நாளா இப்ப இல்லாம இருக்குது, மீண்டும் அதை பண்ணணும், நீங்க ஆதரவு கொடுங்க. நம்ம வேதாத்திரி மகரிஷிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே பண்ணிடலாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் செத்து போயிட்டா ரைட்டு, பெண்கள் உடன்கட்டை ஏறணும். அதே மாதிரி பெண்கள் செத்து போயிட்டா ஆண்கள் என்ன பண்ணோம், ஓயா உன்னை போயிட்டம் பாரு, நீலாம் பாரு, நாம் எதுக்கு நெருப்புல ஒழுணுமோ உடன்கட்டை ஏறணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். அப்படி பெண்கள் எவ்வளவோ பிரச்சனை பாருங்க. முத்துலட்சுமி ரெட்டி அம்மா முதல் டாக்டர், இந்தியாவினுடைய முதல் டாக்டர் அந்த அம்மா தான். புதுக்கோட்டை கல்லூரியில ஆண்கள் நிறைய பேரு, பெண்கள் எத்தனை பேரு, டாய்லெட் வசதியே கிடையாதான் பெண்ணுக்கு. அந்த அம்மா கிளாஸுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது பெண் ஒண்ணு உட்கார்ந்து இருந்தா, பெண்ணுக்கு நான் வகுப்பு எடுக்கட்டுமா, ஆங்கில லெக்சரர் பாடம் எடுக்க மாட்டேன்ட்டாராம். சமுதாய வளர்ச்சியில பெண்கள் பங்கு பாத்தீங்களா, எவ்வளவு அவமானத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க. இப்ப பசங்க 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பேச்சு பேசுறது எப்படி, யாரும் இல்லாம ஒரு வகுப்பறையில ஒரு பெண் மட்டும் இருந்தா அந்த வகுப்பு எப்படி இருந்திருக்கும்? கேப்டன் லட்சுமி, ஜான்சி ராணி, சுபாஷ் சந்திர போஸ், அந்த படைப்பிரிவுல கேப்டன் லட்சுமி எவ்வளவோ ஒரு தொண்டு சேவையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படி பெண்களை பத்தி நிறைய சொல்லலாம். மகரிஷி தான் இந்த பெண்கள், இந்த உலகத்துல பாதி பேர் பெண்கள், மீதி பெண்களால் உருவாக்கப்பட்டவர்கள். ஓ, நீங்களும் இந்த மீதி ஆண்கள்னு சொல்லுவீங்களா? எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றது ஒரு திருவழியாய், அழகா சொன்னாங்க, பாடினாங்க, நல்லா இருந்தது. அப்ப உயிரை படைக்கும் ஒரு ஆற்றலையும் திறமையும் இயற்கை யார்கிட்ட கொடுத்திருக்குது? பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கு. இன்னைக்கு போனது அன்னைக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்ன ஒரு 4 பேர்த்த நாமெல்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல இறைநிலைய வணங்கணும் அப்படின்னு எல்லாம் எழுந்திருச்சு நின்று வணங்கினாங்க. ஓரறிவு தாவரங்களை வணங்கணும் அப்படின்னு சொன்னேன், எல்லாம் எழுந்திருச்சு வணங்கினாங்க, கை தூக்கி இப்படி 4 மூச்சு. அடுத்தது பெண் குலத்தை வணங்கணும்னு 4-5 போலீஸுங்க இன்ஸ்பெக்டரும் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்கள மட்டும் சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் விளக்கம் கொடுத்து வாட்டி அவங்களும் எழுந்திரிச்சுட்டாங்க. கடைசியா இன்னொருத்தர் யார வணங்கணும்? உழைக்கும் பாட்டாளி மக்களை வணங்கணும். இந்த 4 பேரை வணங்கலாமா வேணாமா? யார் 4 பேரு? இறைநிலைய வணங்கணும், அப்புறம் ஓரறிவு தாவரங்களை வணங்கணும், அப்புறம் பெண் குலத்தை வணங்கணும், அப்புறம் உழைக்கும் பாட்டாளி. இந்த 4 பேருக்கு நன்றி சொல்லாம வேணாமா? அதனாலதான் ஒரு பாட்டு வந்தது 50 வருஷத்துக்கு முன்ன. எத்தனை பேருக்கு நன்றி? ஆமா, இந்த 4 பேருக்கு நன்றின்னு தான் அன்னைக்கே அவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். எப்படி இருந்தாலும் 4 பேருக்கு நன்றி. இன்னைக்கெல்லாம் வண்டி வந்துருச்சு, எதுக்கு 4 பேரு? எத்தனையோ வண்டி விதவிதமா வந்துருச்சு. ஆமா, அதனால பெண்கள் ஆண் துணை இல்லாம நாம பெண் துணை இல்லாம எத்தனை பேரு இப்ப இங்க இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் சமைச்சிட்டு வந்திருக்கிறோம்? அதனால அந்த ஒரு கேள்வியில தான் அவங்க இருந்தாங்க. அங்க இருக்கிற காவல்துறையில அதிகாரிகளை எத்தனை பேர் சமைச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். ஒரு ஆணும் கை தூக்கல. ஆனா எத்தனை பெண்கள் வந்திருந்த பெண்கள் எத்தனை பேர் சமைச்சிருந்தா எல்லாம் கை தூக்கிட்டாங்க. அவங்க சமையலும் செஞ்சுட்டு இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேவைக்கும் வந்தாங்க போதுதான் எதிர்ச்சிட்டாங்க. அதனால சமைக்கிறது சாதாரண வேலையா? இந்த வெய்ய காலத்துல அடுப்புக்கு முன்னால் நிக்க முடியுதா? இல்ல அந்த இடத்துல ஏசி போட முடியுமா? ஃபேன் போட முடியுமா? அதனால பெண்கள் பல போராட்டங்களை சந்திச்சுதான் இன்னைக்கு எல்லாம் ஒரு பாருங்க. அம்மா இன்னைக்கு தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்கன்னா
சமைக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயம் வந்து அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. எங்க ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அடிச்சு திங்குறவனுக்கு பொண்ணு கொடுத்தாலும் ஆக்கி திங்குறவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதும்பாங்க. கோடி சேர்த்தா நானே ஆக்கி தின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்படியா என்னங்கம்மா உங்க ஊர்ல சொல்லுவாங்களா இல்லையா? இல்ல பத்தியா? ஓ சரி. அம்மா இன்னைக்கு தலைமை ஆசிரியரா இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஒரு ஆணை விட 1.5 மடங்கு திறமை இருந்தாதான் அந்த இடத்துல அவங்க தலைமை ஆசிரியரா இருக்க முடியும். ஒரு கருத்து கணிப்பு, எத்தனை பிரச்சனை வரும். அம்மா படிச்சுட்டு இருக்கும் போதே மாப்பிள்ளை வந்திருக்கும், அதுல தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் குழந்தை, அப்புறம் அதை வளர்க்கணும். எவ்வளவுதான் படிச்சாலும் மாப்பிள்ளை வீடு இல்ல, எங்க வீட்டுல எல்லாம் வசதி இருக்குது, பொண்ணு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும், இன்ஜினியரிங் படிச்சாலும் அந்த பொண்ணு இல்ல நான் வேலைக்கு போகணும்னா முடியுமா? சத்தத்தை காணோம், முடியாது. அப்ப எங்க பெண் உரிமை என்ன இருக்குது? ஏதோ சில இடங்கள்ல இருக்குது. இன்னைக்கெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் வீட்டினுடைய சாவி, பீரோ சாவி ஆண்கள் கிட்ட இருக்குதா, பெண்கள் கிட்ட இருக்குதா? ஆமா, ஒரு ஆம்பளை தலைவாணி அடியில போய் சாவி தொட ஒருத்தன் யோ அப்புறம் என்னையா பீரோ சாவியா தொலைவரா? ஆமாயா, எந்த வீட்லயா ஆம்பளைகிட்ட போய் சாவி இருக்கா? அந்த அம்மா பாரு அங்க வச்சிருக்கோம், எடு ஒரு 1000 எடு, உனக்கு 500 எனக்கு 500. இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு போய் அண்ணன் இப்படி நீ விளக்கம் சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படியா? அதனால இன்னைக்கு எல்லாம் பாருங்க, ஓரளவுக்கு பெண்கள் முன்னேற்றம் நல்லா இருக்குது. பாருங்க, கூண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இப்ப பெண்கள் இருக்காங்க. எதுக்கு சொல்லுங்க? கூண்டுங்கிறது அடைச்சு வைக்கிறது, கூடுங்கிறது வீடு. ஆனா பெண்கள், பெண் உரிமை இதுல சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நெகட்டிவா இல்ல, சில பெண்கள் அப்ப ஒரு எனக்கு கட்டுப்பாடே இருக்கக்கூடாது, நான் விரும்பல, கூண்டுதான் தப்பு, கூடு தப்பா? வீடு வேண்டுமா வேணாமா? குடும்பம் வேணுமா வேணாமா? அதுவே வேண்டாங்கிறாங்க இன்றைய ஒரு பழக்க வழக்கம். சரியா? உண்டா இல்லையா நான் சொல்றது? கூடு தவறா, கூண்டு தவறா? கூண்டுதான் தவறு, கூடு குடும்பம் வேணும். வாழ்த்துக்கள். ஆக இன்னைக்கு ஆண்கள் எண்ணிக்கையில சமமா இருக்கிறாங்க. பெண்களுக்கு என்னதான் கொன்னாலும், பெண்களை வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொன்னாலும் இயற்கை என்ன பண்றது? ஆணுக்கு நிகரான பெண்களை உருவாக்கிக்கிட்டே வருது. ஆனா மகரிஷி சொல்றாரு, ஆணுக்கு பெண்கள் உயர்ந்தவர்களும் இல்லை, சொல்லுங்க, தாழ்ந்தவர்களும் இல்லை, சமமானவர்களும் இல்லை, சிறப்பானவர்கள். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு. மகரிஷி வைத்தீஸ்வரம் கோயில்ல ஒரு மீட்டிங்ல தான் மகரிஷிட்ட வந்து, என்னங்க இவ்வளவு பத்தி பெண்கள் எல்லாம் பேசுறீங்க, பெண்களே இந்த கூட்டத்துல காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அடுத்து மீட்டிங்ல பாருங்கன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு பெண்கள் மனவளக்கலையில ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா? என்ன காரணம்? ஆண்கள் ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டா புண்பட்ட மனதை அந்த மாதிரியோ அல்லது ஒரு பஜ்ஜி போண்டா கடையிலயோ அல்லது ஏதோ ஒரு வகையில தன்னுடைய மன அழுத்தத்தை போய்க்கும். அப்படியா? பெண்கள் எங்க போவாங்க? மனவளக்கலை மன்றத்துக்கு தான் வருவாங்க. அதனாலதான் பெண்கள் கூட்டம் மனவளக்கலையில அதிகம். ஓ தையலர், பெண்களுக்கு ஒரு பேரு தையலர். குடும்பத்தெல்லாம் இணைச்சு அரவணைச்சு அவங்க முன்ன எடுத்து சாப்பிடுவாங்களா? இன்னும் வந்து விசேஷங்கள்ல பெண்
முதல் பந்தி ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஆமா. அதுல மிச்ச மீதி தான் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் யாருகிட்ட இருக்குது? பெண்கள் கிட்ட தான் இருக்கு. அப்புறம் இந்த பாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாய்க்கு பாருங்க, இந்த குறுக்கள வர்றது ஊடுலை. ஆனா இதுக்கு கிடையாது, இதுக்கு நேர் இலை கிடையாது, ஒரே இலை தான். ஜமக்காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாவு நீட்டி விடுவாங்க, அதுக்கு பின்னால் அதை நெய்வாங்க. அப்ப அந்த நேரிலை பெண்களாம், அதுல குறுக்குல வர ஊடுலை தான் யாருங்க? ஆண்கள். இப்ப யார் ஃபர்ஸ்ட்? ஆமா. அதனாலதான் ஆதாம் ஏவாள் நிறைய பேசணும். ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க பெண்கள் இன்னைக்கு எல்லா துறையிலையும், காவல்துறை, மருத்துவத்துறை, விஞ்ஞானத்துறை, சயின்ஸ், எல்லா துறையிலையும் ஆணுக்கு விட்டு சமமா இருக்கு. இல்ல என்ன மிலிட்டரியிலயும் இருக்காங்க. காவல்துறையில போலீஸுக்கு நிகரா அவங்களும் ஈக்குவலா பெண்கள் வராங்க. இப்ப அவங்கெல்லாம் மகளிர் சிறப்பு இது நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ஆக இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்களுக்கு நிறைய சீர்கேடு, சமுதாய சீர்கேடு இருக்குதா இல்லையா? நிறைய சீர்கேடு இருக்குது. மெயினா பொண்ணுங்களுக்கு இன்னும் சில இடத்துல 2ஆம் தர பிரஜையா தான் நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணு கொடுக்கலாமா எடுக்கலாம்னு யாரு முடிவு பண்றாங்க? இப்ப கொஞ்சம் மாறி போச்சு. இப்ப ஏன்னு கேட்டா, நாம முடிவெடுத்து எப்படினாலும் குடும்பம் சிக்கல் வரும், இந்த அம்மா முடிவு பண்ணி போச்சுன்னா பின்னாடி நம்ம இப்ப கொஞ்சம் யோசனை பண்றேன். ஆனா முன்னெல்லாம் ஆண்கள் சொல்றது கேளு, போ உள்ள போ, உள்ளே போ அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. ஆமா. இப்ப எல்லாம் மாறி போச்சு. சரி, பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குதா? இருக்குதா? முன்ன இருந்ததா? அதுதான் அவங்க முன்னேற்றத்துக்கு காரணம். முன்னேறாம போனதுக்கு சொத்துரிமை பெண்கள்கிட்ட இல்ல. இன்னும் சில சமுதாய சீர்கேடு, ஒரு சில சமயங்கள்ல பெண்கள் வாயே திறக்க முடியாது. கல்லூரியிலேயே வேலைக்கு போற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இருக்கா? இன்னும் நிறைய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பெண் சிசு கொலை நடக்குது. ஆக இவ்வளவு ஒரு குடும்ப அமைதி பத்தி அம்மா நல்லா பேசுனாங்க. நல்ல காரியமே என்றாலும், சொல்லுங்க, வாழ்க்கை துணை ஒத்து வரவில்லை என்றால் சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது. நீ என்ன கொண்டாந்த, நீ என்ன உங்க அப்பா கொண்டாந்தியா, நான் சொல்றபடி கேளு அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம, ஒரு இடத்துல ஒரு பிளாட் வாங்கி போடலாம், செல்லங்கிப்பட்டியில இந்த மாதிரி இடம் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஆணோ பொண்ணோ சிந்திச்சாங்கன்னா, வாழ்க்கை துணை ஒத்து வரலன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்ச காலம் தள்ளி போடணும். பால் உணர்விலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதையும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணுமா வேண்டாமா? வேண்டும். ஆக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே உடல் நலம் வேண்டும். என்ன வேண்டுங்க? உடல் நலத்துக்கு இங்க என்ன பயிற்சி சொல்லி தராங்க? உடற்பயிற்சி சொல்லி தராங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு உயிர் இருக்கிறதுக்கு காயகல்ப பயிற்சி. அப்புறம் மனதை நல்லா வச்சிருக்கிறதுக்கு எப்படிங்க? தியானம். அப்புறம் தவம் செய்வாரு, கர்மம் செய்வார். அப்ப தவம், அகத்தாய்வு, இந்த மாதிரி. ஆக இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம செஞ்சு 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 இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி 4 வார்த்தையில எல்லாம் சொல்லிடுறார். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த வாழ்க்கை ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியா. எப்படிங்க? இப்ப ஐஸ்கிரீம சொல்லுங்க, டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். சொல்லுங்க. அதனால வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ணுவோமே. எங்க எப்படி சொல்லுங்க பாக்கலாம். அவ்வளவுதாங்க, தீர்ந்து போச்சு. இந்த ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எங்க இன்னும் எல்லாம் சேர்ந்து சொல்லல, சரியா சொல்லல.
எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். எப்படிங்க வாழ்த்துக்கள். அதனால பாருங்க, இறைவன் இந்த கொடுத்த வருடம், இந்த நாட்கள் நமக்கெல்லாம் கொஞ்சம் தான். அதனால மகரிஷி யாருக்கும் துன்பம் தராதீங்க, முடிஞ்சா நன்மை செய்யுங்க. முதல் இதே என்ன சொல்றாரு? எனது அறிவினாலும் சொல்லுங்க, உடல் உழைப்பாலும் வாழ்வேன். அப்ப தனி மனிதன் உழைச்சு வாழ்ந்தா சிக்கல் வருமா? யாருக்கும் துன்பம் தர மாட்டேன், பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். நான் 4வது பாயிண்ட் சொல்றது இல்ல, ஏன்னா மன்றத்துக்கு வரமாட்டுக்கிறாங்க. அதனால என்னால் முடிந்த உதவி செய்வேன். அதனால பெண்கள் நாட்டினுடைய கண்கள். பாருங்க, இயற்கையின் வெளிச்ச சுடர். சொல்லுங்க, எது வெளிச்சம் கொடுக்குது? சூரியன். அப்ப பெண்களை மகரிஷி என்ன சொல்றாருங்க? சூரியன்கிறார். அப்ப ஒரு இடத்துல ஒரு குடும்பம் அமைதி. பாருங்க, ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது, குடும்ப அமைதி பேசிட்டு இருக்கும்போது, ஆணுக்கு தெரியாமல் பெண்ணும், முடிச்சிருவேன் இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நிறைய பேர் பாக்குறாங்க, எல்லாம் டைம் பாக்குறாங்க. ஆணுக்கு தெரியாமல் பெண்ணும், பெண்ணுக்கு தெரியாமல் ஆணும் மறைச்சு வைக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கணும், எல்லா விஷயத்தையும் கலந்துக்கணும் அப்படின்னு சப்ஜெக்ட் டீப்பா போயிட்டு இருக்குது. ஒரு அம்மா எழுந்திரிச்சுது, சார் ஹோட்டலி பீஸ் கட்டுறதுக்கு 17,000 வச்சிருக்கிறேன், எங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னா ஒரு 300 குடும்பாரு, சொல்லுங்க நான் போய் எல்லாம் மறைக்க கூடாதுங்கிறீங்களே, சொல்லட்டுமா வேண்டாமா? நான் உடனே அப்படியே சப்ஜெக்ட் பல்ட்டி அடிச்சேன் பாரு. சில சமயங்களில் சொல்லாமல் போச்சு 300. அவரு கோட்டருக்கு 300 கொடுத்தா இந்த பீஸ் கட்டுற வரைக்கும். அப்படியே சப்ஜெக்ட மாத்திக்கிட்டேன். அதனால இந்த குடும்பத்தை இன்னைக்கு எத்தனை ஆண்கள் பெண்கள் வந்துமா 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு பொழுதுக்கும் கொத்து வேலை செஞ்சு அந்த அம்மா வாங்கிட்டு வந்து காய்கறி அரிசி சமைச்சு நிம்மதியா சாப்பிட முடியுதா? ஆண்கள் மீண்டும் குடிக்கிறதுக்கு கேக்குறான். அப்புறம் முன்ன ஆண் சாப்பிட்டு அந்த அம்மாவை சாப்பிட முடியாம பல துன்பத்தை கொடுக்கறான். இவ்வளவையும் தாங்கி குடும்பத்தை கொண்டுட்டு வர்றது யாருங்க? அப்பேற்பட்ட பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், இயற்கையின் வெளிச்ச சுடர். அந்த பெண்களை மதிப்போம், வணங்குவோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தாதகாப்பட்டி அறக்கட்டளை நிர்வாகத்துக்கும், இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மனவளக்கலை அன்பர்கள் மற்ற அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.